സ്വസ്ഥരായിട്ട് ഒരു മനുഷ്യനെ കാണുന്നില്ലല്ലോ പഠിച്ചോനെ. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆளை கட்டி போய் மாதிரி ஆண்கள் எங்கெல்லாம் தொட்டா அவங்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமா வரும். அது பெண்களுக்கு எந்த இடத்துல உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குற கேள்வி. ആയിക്കോട്ടെ, ഇന്ന് നമുക്ക് ഇവിടെ തന്നെ കൂടാ, എല്ലാം അറിഞ്ഞിട്ട് തന്നെ കാര്യം. சில பெண்களுக்கு மார்பகத்தை சுவைக்கும் போது ரொம்ப இன்பம் கிடைக்கும். അതൊക്കെ നാട്ടുകാർക്ക് അറിയാവുന്ന കാര്യം അല്ലേ. சில ஆண்கள் பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணுவாங்க, அதுல நிறைய இன்பங்கள் கிடைக்கும். சும்மா சத்தியம் அதை கட்டிப்பிடிச்சு ரொம்ப நேரம் ஓரல் செக்ஸ் பண்ணி செக்ஸ் பண்ற ஆண்களும் இருக்காங்க. അയ്യോ അമ്മേ, ഇവര് അത്രക്കാരൊന്നും അല്ല. അവരെയല്ല, നിന്നെയാ പറഞ്ഞത്. எடுத்த உடனே பெண் உறுப்புக்குள்ள ஆண் உறுப்பு செலுத்துற ஆண்களும் இருப்பாங்க. இந்த ஓரல் செக்ஸ் பண்றவங்களுக்கு நிறைய டைமிங் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஓரல் செக்ஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு நிறைய ஈரம் வரும். அந்த ஈரத்துக்கு அப்புறம் ஒரு செக்ஸ் வச்சுக்கும் போது அது ஒரு சுகம் கிடைக்கும். அது கேட்டா மதி ഞങ്ങൾക്ക് அது மாதிரி நிறைய ஆண்கள் இப்ப இல்ல. ஈரம் வர்றதுக்கு முன்னாடி ஏறி ஓடி போயிடுறாரு. அதுக்கு என்ன டாக்டர் காரணம்? நரம்பு தளர்ச்சி, கைப்பழக்கம். അയ്യോ, ഇനി നമ്മൾ എന്ത് ചെയ്യുമല്ലയ്യ, നീ ഒന്നും ചെയ്യണ്ട. போதை, கஞ்சா, அபின் எல்லாத்தையும் உடம்புக்குள்ள ஏத்தி பொண்டாட்டிட்டு போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தோன்னா ரிலீக் ஆயிடும். അതുള്ളതാ. മെഡിക്കൽ സയൻസിൽ അതിനെ ചെറോമാനിയ എന്ന് പറയും. പിന്നെ